கற்பி, புரட்சி செய், ஒன்று செய். வாழ்க அம்பேத்கர், வாழ்க பெரியார், வளர்க நம் சமத்துவ ஜனநாயகம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இரண்டாவது தேர்வுனுடைய மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போகிறோம். ஸோ புதிதாக பார்க்கும் மாணவர்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஷெடியூல் கொடுத்துருங்க. ஷெடியூலை ரீட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. மொத்த கட்டணமே 100 ரூபா தான். ஸோ ஏழை மாணவர்கள் யாராக இருந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஸோ போகலாம். இன்றைக்கி நம்ம இரண்டாவது டெஸ்ட்டினுடைய மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் ஃபஸ்ட்டு வீடியோவும் இருக்கும், ஃபஸ்ட் டெஸ்ட்டினுடைய எக்ஸ்பிளனேஷன் இருக்கும், பார்த்துக்கோங்க. இன்றைக்கி இரண்டாவது டெஸ்ட்டினுடைய எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதன்படி 176வது கேள்வி, முதல் கேள்வி பாருங்கள். ஒரு பின்னத்தின் பகுதி மற்றும் தொகுதியின் கூடுதல் 12. அப்பின்னத்தின் பகுதியுடன் 3ஐ கூட்டினால் அதன் மதிப்பு 1/2 ஆகும் எனில் அப்பின்னத்தை காண்க. கேள்வி பின்னாடியே போறான். ஒரு பின்னத்தின் பகுதி மற்றும் தொகுதியின் கூடுதல். ஒரு பின்னம் எதுனே தெரியாது. 176 இந்த கொஸ்டின் நம்பரு. அந்த பின்னம் எதுனே தெரியாது, அதனால x/y அப்படின்னு அந்த பின்னத்தை வச்சுக்கிறேன். என்ன சொல்றாங்க பாரு. ஒரு பின்னத்தின் பகுதி மற்றும் தொகுதியின் கூடுதல். இது பகுதி, இது தொகுதியா? ஸோ அப்ப பகுதி பிளஸ் தொகுதி, இதனுடைய கூடுதல் என்னவா? கூடுதல் 12 அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அடுத்து அப்பின்னத்தின் பகுதியுடன் 3ஐ கூட்டினால் அதன் மதிப்பு. பின்னத்தின் பகுதி என்னது? இதுதானே. அப்ப பின்னத்தினுடைய பகுதியுடன் 3ஐ கூட்டினால், தொகுதி அப்படியே இருக்கு, 3ஐ கூட்டினால் அதன் மதிப்பு என்ன கிடைக்கலாம்? அதன் மதிப்பு 1/2 எனில். அப்ப 2 ஸ்டேட்மெண்ட், 1, 2. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? 2 ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. ஒரு பின்னத்தின், அதாவது பகுதி தொகுதியின் கூடுதல் 12, பகுதியுடன் 3ஐ கூட்டினால் இது கிடைக்குது அப்படின்னு 2 ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்காங்க. ஸோ இப்படி இருந்தா இந்த பின்னம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பின்னத்தை காண்க. இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப பாருங்க, எதையாவது ஒன்று வச்சு நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ணலாம்? இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு பத்தியா, இதுல இருந்து எக்ஸோட மதிப்பு மட்டும் நமக்கு வச்சுக்கலாம். எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கணும். 12 இருக்கு, இந்த ஒய் அந்த பக்கம் போனால் -y வருதா? ஸோ இப்போ இதான் ஒரு மதிப்பு, எக்ஸோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கணும் இந்த முதல் சமன்பாடுல இருந்து. ஸோ அப்போ இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணணும். அந்த 2வது சமன்பாட்டில் எக்ஸுக்கு 12 - y, எக்ஸுக்கு 12 - y சப்ஸ்டிட் பண்ணுங்க. கீழே y அப்படியே தான் இருக்கும், ஏன்னா y தெரியாது. பிளஸ் 3. ஸோ y தான் இருக்கு. எக்ஸுக்கு மட்டும் ஒரு புதுசாக கண்டுபிடி. எதுனா ஒன்று இதில் y வச்சுன்னு எக்ஸை கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட் பண்ணலாம், இல்லை எக்ஸை வச்சுக்கணும் y அந்த பக்கம் கொண்டு போய் எக்ஸோட மதிப்பு சப்ஸ்டிட் பண்ணலாம். எப்படி வேணாலும் சரி. ஈக்குவல் டு 1/2. இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ மேலே y இருக்கு, கீழே இருக்கிற ஒரு பக்கம் y கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிபிகேஷன். இந்த இதையும் நான் பெருக்கிறேன். அதாவது 12 - y பெருக்கல் 2 சமம். இந்த 2 இந்த பக்கம் வரும்போது வகுத்துல இருக்கு, பெருக்கல் வருது அந்த பக்கம். அப்படி இங்க இருக்கிற வகுத்துல இருக்கிற மதிப்பு அந்த பக்கம் போகும்போது பெருக்கலா மாறும். அப்போ 1 × y + 3. ஓகேவா? இப்போ இதை பெருக்குங்க. உள்ள 2ஆல் பெருக்குனா 12 - 24. 24 - 2 × y 2y சமம். இது 1ஆல் பெருக்குனா அதே மாதிரி தான், y + 3. ஓகேங்களா? இப்போ நம்ம y மட்டும் வேணும். இங்க ஒரு -2y இருக்குது, இங்க y இருக்குது. அப்ப எது எந்த பக்கம்? ஒரு பக்கம் y கொண்டு போகணும். இங்க மைனஸ் இருக்கிறதுனா அந்த பக்கம் கொண்டு போகணும், பிளஸ்ல. அப்ப இங்க ஏற்கனவே 24 இருக்கா, அது 24 அப்படியே போடுங்க. இந்த y எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போறோம். இங்க இருக்கிற y அப்படியே இருக்குது. y அந்த பக்கம் இருக்கிற 3 இந்த பக்கம் வருதுல, இங்க +3 இருக்கு, இந்த பக்கம் தான் -3 மாறும். இங்க இருக்கிற -2y அந்த பக்கம் போனா +2y போகும். புரியுதா என்ன பண்ணிருக்குன்னு? இந்த y அந்த பக்கம் கொண்டு போயிட்டேன், 3 அந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன், ஏன்னா y எல்லாம் ஒரு பக்கம். இப்போ 24ல 3 போனா 21 சமம் y + 2y, y 2y 3y, y தான் தேவை, y வச்சுங்க. 21 3 இந்த பக்கம் வகுத்தல் வந்துருச்சா? இப்போ அடிக்கலாம். 4 3 7 21. அப்போ ஒய்யோட மதிப்பு என்னது? 7. இப்போ ஒய்யோட மதிப்பு 7. ஸோ அந்த சமன்பாட்டில் ஒய்யோட மதிப்பு 7. இப்போ எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கும். எக்ஸை இதை ஒய்யோட மதிப்பு சப்ஸ்டிட் பண்ணால் எக்ஸ் கிடைச்சது இல்லை. இப்போ இந்த இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஒய் 7 கிடைச்சிச்சு. அப்போ 12 - 7 எவ்வளவு? 12ல் 7 போனால் 5. ஸோ அப்போ அந்த பெண்ணை இது 5/2. இதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். இது 2ஐயும் கூட்டினா பாருங்க, பகுதியும் தொகுதியும் கூட்டினா 12 வரும். இது கூட 7 கூட்டினா 10 ஆகுதா? 10/இது 5/10 1/2 ஆச்சு. சரி. ஸோ ஓகே. இதுக்கு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கு? ஆப்ஷனை பாருங்க, சி ஆப்ஷன் 5/7 கரெக்ட். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்து 177வது கேள்வி. x⁴ இது உங்களுக்கு தெரியும். x⁴ - 2 என்ன? பல்லுறுப்புக்கோவையினுடைய படி கேட்குறாங்க. x⁴ - 2 அடுத்து x⁴1 + 1. இது ஒரு பல்லுறுப்புக்கோவை, இதனுடைய படி கேட்குறாங்க. முதல்ல இது பெருக்கல் இருக்கு. முதல்ல முழு மதிப்பை ஒரு சமன்பாடை கொண்டு வரலாம். எக்ஸை இது கூட பெருக்கணும், 2 இது கூட பெருக்கணும். இப்போ x⁴ × x⁴1 என்ன அர்த்தம்? x⁴ அர்த்தமா? 4 இங்க ஒன்று கூட்டிக்கணும் பெருக்கும்போது. அடுத்தது x⁴ அந்த x கூட இந்த பிளஸ் அப்படியே போடுவோம்.
எக்ஸ் பவர் 4 இன்ட்டு எக்ஸ் 1 எக்ஸ் பவர் 4 தான். ஓகேவா? இந்த ரெண்டு அந்த பக்கம் பெருக்கும்போது மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 1 2 எக்ஸ். ஓகே, அடுத்தது மைனஸ் இன்ட்டு பிளஸ் வந்து மைனஸ் 2 இன்ட்டு 1 2. இப்போ பாருங்க எதுனா இதில் எது பெருப்படி 5 தானே. ஸோ ஆன்சர் வந்து 5. ஓகே, டி ஆப்ஷன் கரெக்ட். இது வந்து 177க்கு டி ஆப்ஷன் 5 கரெக்ட். அடுத்து 178. ஒரு செவ்வகத்தின் பரப்பு எக்ஸ் ஸ்கொயர், பரப்பு கொடுத்துட்டாங்க, அதன் அகலம் கொடுத்துட்டாங்க, நீளம் கேட்குறாங்க. செவ்வகத்துக்கு என்ன ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், எல் இன்ட்டு பி. அதுதானே செவ்வகத்தின் ஃபார்முலா. அந்த செவ்வகத்தினுடைய பரப்புக்கு ஃபார்முலா இதனுடைய மதிப்பு தான் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 7x பிளஸ் 12 அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு அகலம் கொடுத்துட்டாங்க, எல் தெரியாது. அகலம் தான் என்ன கொடுத்துட்டாங்க, எக்ஸ் பிளஸ் 4 கொடுத்துட்டாங்க. சமம் என்னென்ன கொடுத்துருக்கோம் சப்ஜெக்ட் பண்ணிக்கணும். பிளஸ் 7x பிளஸ் 12. இப்போ இந்த சமன்பாடை தீர்க்கணும் அந்த காரணிப்படுத்துற மாதிரி. பெருக்குனா 12 வரணும், கூட்டினா 7 வரணும். அந்த மாதிரி என்ன 4,3 என்ற எண்ணு 4 3 பெருக்குனா 12 கிடைக்கும், கூட்டினா பிளஸ் 7. அப்ப பிளஸ் 4 பிளஸ் 4. இப்ப இதனுடைய இது என்னது, எக்ஸ் பிளஸ் 4 எக்ஸ் பிளஸ் 3. இதை காரணிப்படுத்துது, ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அப்பங்க இங்க பாருங்க, இங்க எல் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 4 இருக்குது. எல் தானே கேட்டிருக்காங்க நமக்கு நீளம், அதனால எல்லை மட்டும் வச்சுங்க. இந்த எக்ஸ் பிளஸ் 4 இந்த வரும்போது டிவைட்ல வந்துருமா, வகுத்தல் வந்துடும். இப்போ அடிங்க, இதே அடிச்சலாம், ஒரே மாதிரி இருக்கு. பேலன்ஸ் என்ன இருக்குது, எல் எக்ஸ் பிளஸ் 3 தான் இருக்குது. இதுதான் எல். ஆப்ஷன்ல இருக்கா பாருங்க, ஆப்ஷன்ல எக்ஸ் பிளஸ் 3 சி ஆப்ஷன் இருக்கு பாருங்க, கரெக்ட். அடுத்து வந்து 179வது கேள்வி. இது பாருங்க, எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 5, எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 14. அடுத்து எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் இதனுடைய மதிப்பு. இப்போ இதுக்கு நம்ம ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா வச்சு போட போறோம். ஏ மைனஸ் பி ஹோல் கியூப் இந்த ஃபார்முலா. இதுக்கு என்ன ஃபார்முலா, ஏ கியூப் மைனஸ் பி கியூப் மைனஸ் 3ab இன்ட்டு ஏ மைனஸ் பி. இதுதான் ஏ மைனஸ் பி ஹோல் கியூபோட ஃபார்முலா. இது எல்லாமே இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. இதனா இது வந்து ஏவை வந்து எக்ஸ்னு வச்சுக்கணும், ஒய்ஏ பின்னு அப்படி கன்வெர்ட் பண்ணிக்கணும் நம்ம. ஸோ அப்போ ஏ மைனஸ் பின்றது இதுதானே 5. அப்போ 5 கியூப் ஈக்குவல் டு இது தெரியாது, அதனால தான் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப். ஏன்னா ஏ எக்ஸும் பி ஒய்யும் எடுத்துக்கிறதுனால. அடுத்து மைனஸ் 3 போடுறீங்க. ஏவோட மதிப்பு என்ன அர்த்தம், ஏபின்றது எக்ஸ்ஒய், எக்ஸ்ஒய் என்ன அர்த்தம் 14 போடுறீங்க. அடுத்தது ஏ மைனஸ் பி, ஏ எக்ஸ் மைனஸ் பி. அதான் அப்போ 5 கிடைக்குதா, 5 எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணிட்டோமா. அப்போ 5 3 டைம் பெருக்குனா 5 25 25 125 வருது இந்த பக்கம். இது அப்படியே இருங்க, எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் அப்படியே போடுங்க. மைனஸ் இது பேருங்க 3 இன்ட்டு 14 5 30 4 12 42 வருதா. 42 இன்ட்டு 5 42 இன்ட்டு 5 என்ன மதிப்பு, ஐ 2 10க்கு 0 மச்சு 1 ஐனா 21 210 வருதா. ஸோ அப்போ இந்த பக்கம் மதிப்பு என்ன வருது, 210 வருது. 3க்கு பிறகுதான் 210 வருது. இப்போ இதுதான் தேவை, இதுதானே கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த 210 இந்த பக்கம் கொண்டு வரணும். ஏற்கனவே 125 இருக்கு, மைனஸ் 210 இந்த பக்கம் வரும்போது பிளஸ் 210 மாறும். அப்படி ஆப்போசிட்ல ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப். இப்போ இது ரெண்டுத்தையும் கூட என்ன வருது, 335 வரும் பாருங்க, 335 வரும். இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து என்ன இருக்கு பாருங்க, பி ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா. அடுத்து 180 போலாமா. அடுத்து 180 பாருங்க, ஏ பிளஸ் 1/a சமம் 3 எனில் ஏ கியூப் பிளஸ் 1/a கியூப் இதனுடைய மதிப்பு கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரியும், நம்ம ஃபார்முலாவில் வழக்கமாக நம்மளுக்கு தெரியும் ஏ கியூப் ஏ பிளஸ் பி ஹோல் கியூப் ஃபார்முலா என்ன வருது, ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் 3ab இன்ட்டு ஏ பிளஸ் பி. இதுதான் அந்த ஃபார்முலா. இப்போ எல்லாமே சப்ஜெக்ட் பண்ணுங்க. இது வந்து ஏன்னு எடுத்துக்கணும், இது பின்னு எடுத்துக்கணும். ஸோ அப்போ ஏ பிளஸ் பின்னா என்ன இருக்கும், ஏ பிளஸ் 1/a அப்படி எடுக்கணும். ஓ கியூப் சமம் இது வந்து ஏ கியூப்ன்றத ஏ கியூப் பிளஸ் பி கியூப்ன்றது 1/a கியூப் அப்படின்னு எடுத்துக்கணும். நான் ஏற்கனவே நடத்திட்டேன். இப்போ 3 இன்ட்டு ஏக்கு வந்து ஏ தான் பெருக்கல் பியோட மதிப்பு 1/a. இது வந்து ஏ பிளஸ் 1/a. ஓகேவா. அது அப்படியே அதுக்கு தகுந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி மாற்றிக்கிட்டேன். இங்கே இருக்கிற மதிப்பை இந்த மெத்தடுக்கு நான் போட்டுருக்கேன். இப்போ இதில் பாருங்க சுருக்குங்க, ஏயோ அடிபட்டுரும். என்னென்ன சப்ஜெக்ட் பண்ணுங்க, ஏ பிளஸ் 1/a கியூப் இதோட மதிப்பு என்னது 3 கொடுத்துருக்காங்க, அதனால 3 கியூப். இதுதான் கேட்டிருக்காங்க, அதை அப்படியே வைங்க. ஏ கியூப் 1/a கியூப் கேட்டிருக்காங்க, வைங்க. இது அடிப்பட்டோம் 3 இருக்குது பிராக்கெட்டில் ஏ பிளஸ் 1/aன்ற மதிப்பு 3. அப்போ இதனோட மதிப்பு என்னது 9 கிடைக்குதா. இதை பெருங்க 3 9 9 27. ஸோ இப்போ 27 இந்த பக்கம் இருக்குது. அந்த 3 9 வந்து இந்த பக்கம் வரும்போது -9 வரும். இது ஏ கியூப், இது அப்படியே இருக்கும். ஓகேவா, புரியுது தானே. இப்போ பாருங்க 27 9 போனால் என்ன வருது நமக்கு 18. ஸோ 18 ஆப்ஷன்ல இருக்கா பாருங்க, 18 சி ஆப்ஷன்ல இருக்கு, அதான் கரெக்ட். ஓகே.
அடுத்த கொஸ்டின் 181வது கேள்வி. 181. y minus 1 by y whole cube சமம் 64 எனில் y cube minus 1 by y cube இதன் மதிப்பு. இது அந்த a minus b whole cube ஃபார்முலா. a minus b whole cube சமம் a cube minus b cube minus 3ab into a minus b. இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. இதை a ன்னு வெச்சுங்க, இதை b ன்னு வெச்சுங்க. சோ அப்ப a minus b அப்ப y plus 1 by y whole cube சமம். இது பாருங்க a y cube minus 1 by y cube போடுமா, minus 3 into a க்கு மதிப்பு y 3 into y, b க்கு வந்து 1 by y, இது வந்து y plus minus 1 by y. ஓகேவா? அப்படி a b அப்படி சப்ஸ்டிட் பண்றேன். இப்போ என்னென்ன அடிக்கணுமோ இது அடிச்சிடலாம். இப்போ இதனோட மதிப்பு என்னது பாருங்க, 64 y minus y அது y minus 1 by y க்கு ஃபார்முலா அது 64 வருது போடுறேன். அடுத்து இதுதான் தெரியாது கேட்டிருக்காங்க, இதை அப்படியே வைங்க. இப்போ பாருங்க 3 இருக்கு, இதை அடிச்சதுனால போயிடுச்சு. y minus 1 by y. இப்போ கவனிங்க, இங்க வந்து y minus 1 by ஹோல் கியூப் தான் 64. இப்போ இது கேட்குற இது மட்டும் கேட்குறாங்கன்னா அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம என்ன பண்ணுவோம், 64 வந்து ரூட் எடுக்குமா, இது கியூப் ரூட் எடுக்குமா, அப்படித்தானே? இது இந்த கியூப் போடணும்னா இதுக்கு ரூட் 64. அப்ப 64க்கு டானாவகத்தில் போடுங்க. 2 8 2 16 2 2 4 என்னன்னா 3ஆம் வாய்ப்பாட்டிலே போடுங்க. 3 2 6 சரி 3 வரல 2 தான் வருது. 8 8 64 16 4 வரும் பாருங்க. 64 அப்படியே 4 கியூப் போட்டா 64 வரும். அப்படின்னா கியூப் ரூட் ஆஃப் 4 × 4 × 4 புரியுதா? 4 16 16 64. அப்போ ஒரு 4 எடுத்தோம்னா 4 மதிப்பு இங்க 4 வரும். புரியுதா நான் என்ன சொல்றேன்னா? இதனுடைய கியூப் 64னா கியூப் இல்லாத மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. அப்ப இதுக்கு கியூப் ரூட் ஆஃப் எடுக்கணும். அப்ப 64 எடுத்தோம்னா 4 கிடைக்கும் நமக்கு. இப்ப பாருங்க 3 12 இங்க 64 இருக்குது, மைனஸ் அந்த பக்கம் minus 12 பெருக்குனா இந்த வரும்போது plus 12 வரும். இது அப்படியே இருக்கு, y cube minus 1 by y cube. அப்ப 64 plus 12 மதிப்பு அது 76 ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. 76 சி ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து 182வது கேள்வி. 182 x plus 1 என்பது kx cube plus அதோட இது கேக்குறாங்க, kx cube plus 2x square minus 25x minus 26. இது வந்து ஒரு கோவை மாதிரி கொடுத்துட்டாங்க. x plus 1 என்பது இதனுடைய மீதின்றி வகுக்கு வேலையில் x இன் மதிப்பு. அப்ப எது மீதின்றி வகுக்கும், x plus y அப்படின்னு என்ன இருக்கும்னா x equal to minus 1 சமன்பாடுல போடும்போது x plus 1 equal to 0 தான் இந்த சமன்பாடு. அப்ப x ஓட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா நம்ம plus 1 அந்த பக்கம்னா minus 1 என்னைக்கும் அப்படி போடணும். அப்ப x ஓட மதிப்பு -1 இதுல சப்ஸ்டிட் பண்ணோம்னா வச்சுக்க, இந்த கோவை போட்டு சம் 0 ன்னு போடணும். இப்போ x ஓட வேல்யூ -1 சப்ஸ்டிட் பண்ணுங்க. k -1 கியூப் plus 2 -1 ஸ்கொயர் plus -25 -1 -26 equal to 0. k ஓட மதிப்பு கண்டுபிடிக்க. இப்போ பாருங்க -1 ஹோல் கியூப் என்ன வரும் நம்மளுக்கு மதிப்பு 1 எதனால பெருக்கணும், 1 எத்தனை டைம் பெருக்கணும் 1 தான். ஆனா இங்க கியூப் ஒற்றை பெருக்கிறதுனால மைனஸ் அப்படியே வரும். அப்போ -1 × k minus k பிளஸ் இங்க -1 ஹோல் ஸ்கொயர் பண்ணோம்னா +1 தான். ஏன்னா 2 டைம்னால மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். அப்ப 2 × 1 2. இங்க பாருங்க -1 இங்க -25 -1 பெருக்கும்போது +25 மாறும். அடுத்து -26 அப்படியே இருக்கு equal to 0. ஓகேவா? இப்போ பாருங்க 25 -26 அப்ப -k + 2 -1 equal to 0வா? 26 25 25ல மைனஸ் போனா -1 கிடைக்கும். இப்போ 2 ல 1 போனா என்னது -k + 1 equal to 0 வருமா? +2 -1 1. இப்போ k தான கேக்குறாங்க, k அந்த பக்கம் வச்சுங்க, +1 அந்த பக்கம் போது -1 ரெண்டு பக்கம் -4 அடிச்சிட்டா அப்ப k ஓட மதிப்பு என்ன இருக்கும் 1. ஆப்ஷன் இருக்கா பாருங்க, k ஓட மதிப்பு a ஆப்ஷன் 1 இருக்கா? சோ அப்படிதான். அடுத்த क्वेश्चन 183 எந்த ஒரு பல்லுறுப்பு கோவை கொடுத்தாங்க, அதோட படியை கேக்குறாங்க. பாருங்க x³ - x⁴ + 6x6 / x². இது ஒரு கோவை கொடுத்துட்டாங்க, இதனுடைய படியை கேக்குறாங்க. சோ முதல்ல இதுக்கு எப்படி படி கண்டுபிடிப்பீங்க? ஒரே ஒரு கோவையில வகுத்துல 2 கோவை இருக்கு, இதை வந்து கொண்டு வரணும், சுருக்கணும். பாருங்க எல்லாம் இங்க கீழே x² இருக்குது, இப்ப மேல எல்லா இடத்துலயுமே x²க்கு மேல தானே இருக்கு. அப்ப மேல வந்து பொதுவா x² வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்தா என்ன வரும்? ஏற்கனவே x ன் அடுக்கு 3 இருக்கு, அதுல x ன் 2 போனா வெறும் x தானே இருக்கும். மைனஸ் x⁴ இருக்குது, x⁴ 2 போனா x⁴ 2 இருக்குமா? +6 அப்படியே இருங்க.
எக்ஸ் பவர் 6 இது 2 போயிடுச்சுன்னா எக்ஸ் பவர் 4 வருமா, டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயரா. இப்போ பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சா, மீது இருக்கிற கோவை இதுதானே. இந்த கோவையில அதிகப்படியான படி எது, அந்த 4 தானே. ஸோ ஆன்சர் வந்து 4. 4 எத்தனாவது ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, 4 வந்து சி ஆப்ஷன்ல இருக்கு 4. ஓகேவா. அடுத்து 84வது கேள்வி போலாம். இது அதே மாதிரி பல்லுறுப்பு கோவையினுடைய படியை கேட்குறாங்க. 6 இது 2x ஸ்கொயர் பிளஸ் 3x கியூப் மைனஸ் ரூட் ஆஃப் 7x. இப்போ இந்த பல்லுறுப்பு கோவையின் எக்ஸ் ஸ்கொயர் மற்றும் எக்ஸ் கியூபினுடைய கெழு. இப்போ எக்ஸ் ஸ்கொயர்னுடைய கெழு என்னது, எக்ஸ் ஸ்கொயர் எங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கா, இதனுடைய கெழு -2. ஓகே. அடுத்து எக்ஸ் கியூபினுடைய கெழு வந்து +3. ஓகே. இப்போ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் அப்படின்னு கேட்குறாங்க. கண்டுபிடிச்சிட்டோம், எக்ஸ் ஸ்கொயரோட கெழுவும் கண்டுபிடிச்சிட்டோம், எக்ஸ் கியூப் கெழுவும் கண்டுபிடிச்சிட்டோம். வித்தியாசம் கேட்குறாங்க. வித்தியாசம் என்ன அர்த்தம், பெரிய எண்ணிலிருந்து சின்ன எண்ணை கழிக்கிற மதிப்பு தான் வித்தியாசம். இதுல எது பெரிய எண் 3? அப்போ 3 மைனஸ் சின்ன எண்ணுன்றது -2. கழிச்சு என்ன வரும் நம்மளுக்கு, இந்த மைனஸ் உள்ள பெருக்கும் போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆகுது 2. அப்போ 3 2 5. ஸோ அப்போ இதனோட வித்தியாசம் அது 5. ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, ஏ ஆப்ஷன் 5 இருக்கா. ஓகே. அடுத்து பாருங்க, அடுத்து சுருக்குக 185வது கேள்வி சுருக்குக பாருங்க. 9x ஸ்கொயர் பிளஸ் 81x டிவைடட் பை எக்ஸ் கியூப் பிளஸ் 8x ஸ்கொயர் மைனஸ் 9x. இப்போ இதை சுருக்க சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிங்க, இதில் எதாவது பண்ணலான்னு. இப்போ மேலே வந்து ஒரு மதிப்பெண்ண எக்ஸும் பொதுவாக இருக்குது, 9 பொதுவாக வெளியே எடுக்கலாமா பாருங்க. 9 வெளியே எடுக்கிறேன், எக்ஸை வெளியே எடுக்கிறேன். இப்போ இதுலேருந்து 9 வெளியே எடுத்துட்டா 9 கேன்சல் ஆகிடுது. எக்ஸை வெளியே எடுத்தா எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, 1 போயிடுச்சுன்னா வெறும் எக்ஸா ப்ளஸ் 81 இருக்கு. 9 வெளியே எடுத்தனால 9 × 9 இருக்கிற மாதிரியா, 9 9 தானே 81. இப்போ 9 வெளியே எடுத்துட்டா மீதி 9 இருக்குது. எக்ஸை வெளியே எடுத்துட்டேன், அதனால பிரச்சனை இல்லை. எக்ஸ் + 9 புரிஞ்சுங்களா. 9x வெளியே எடுக்கும்போது கீழே என்ன ஆகுது, கீழே ஒன்றுமே பண்ண போகிறதில்ல நம்மளுக்கு. இல்லைன்னா கீழே வந்து இது வந்து காரணிப்படுத்த மூலியமா கொண்டு வரணும். இந்த வடிவத்தில் இது கொண்டு வரணும். எப்படி கொண்டு வர பாருங்க, இங்க பாருங்க. பெருக்குனா 9, கூட்டினா 8, அந்த மாதிரி என்ன அது 1 × 9. ஓர் 9 9, 1 9 கூட்டினா 8 கிடைக்குது. இதுல என்னன்னா இங்க -9 இருக்குது, சாரி, அதாவது 1 ஏதோ ஒரு 2 என்ன பெருக்கும்போது -9 வரணும். இப்போ இந்த 1 9 பெருக்குனா 9 வருது, ஆனா -9 வரணும்னா குறி எதுக்குன்னு ஒன்று போட்டா -9 வரும். ஆனா அதே மாதிரி லாஜிக்கு 1க்கு போறதா 9க்கு போறதுன்னா கூட்டினா 8 கிடைக்கும். அப்ப எதுக்கு போட்டா கூட்டினா +8 கிடைக்கும், -1 போட்டோம்னா 1 × 9 -9, அதாவது -1 × 9 -9. இது ரெண்டுத்தையும் கூட்டி பாருங்க, 9 -1 கூட்டினா +8 வந்துருச்சா. ஸோ அப்போ இதுதான். அப்போ என்ன அர்த்தம், x - 1 1, அடுத்து x + 9 1. இப்போ பாருங்க, மேலே x + 9, கீழே x + 9. இதையும் அடிச்சிடலாமா. அடிச்சுட்டு வேற என்ன இருக்குது பேலன்ஸு, 9x டிவைட் பை x - 1 தானே இருக்கு. ஓகேவா. 9x சாரி ஒரு ஸ்டெப் விட்டுட்டேன். வெயிட் இந்த முன்னாடி ஸ்டெப்பை பாருங்க. இதுல இருந்து ஒரு எக்ஸ் பொதுவாக இருக்கனால கியூப் வருது, கியூப் வரக்கூடாது அந்த காரணிப்படுத்தி கொண்டு வரும்போது. இப்போ என்ன பண்ணும், பொதுவாக எக்ஸ் எல்லாத்துல இருந்து வெளியிடுறேன். அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயரா மாறுது, இங்கே 8x மாறுது, -9 மாறுது. இப்படிதான் கொண்டு வரணும். சாரி மன்னிச்சிருங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இப்போ இதை பாருங்க, இதுக்கு தான் காரணிப்படுத்திக் கொண்டது 1 × 9. 1 9 பெருக்குனா நம்மளுக்கு அப்போ அந்த வழக்கமாக அதே மெத்தட் தான். அப்போ என்ன பண்ண போறோம், 9x × x + 9 மேலே இருக்குது, கீழே வந்து x × x - 1 x + 9. இது பொதுவாக அடிச்சிடலாம், x அடிச்சிடலாம். பேலன்ஸ் என்ன இருக்குது, 9/x - 1 இருக்கா. போடுங்க, பி ஆப்ஷன் கரெக்ட். பி ஆப்ஷன் தான் 9/x - 1, பி ஆப்ஷன். அடுத்து இன்னொரு சுருக்க கொடுத்துருக்காங்க, அதையும் பாருங்க. சுருக்குக x² - 1 டிவைட் பை x² + x. இப்போ பாருங்க, x² - 1 இருக்குது. இந்த 1ன்றது 1க்கு மேல எத்தனை எண்ணாலும் போட்டுக்கலாம்னு அர்த்தம். ஏன்னா 1 எத்தனை டைம் 1 கூட பெருக்கலாம், 1/10 மதிப்பு 1 தான். ஸோ அப்போ இங்கே x², இங்க பாருங்க, இதை வந்து x² - 1² நான் எடுத்துக்கிறேன். இப்போ இது a இது b எடுத்தா a² - b² அர்த்தமா. இதுக்கு ஃபார்முலா அது a + b × a - b. இந்த ஃபார்முலா தெரியும், a² - b² = a + b × a - ஸோ அதன்படி பார்க்கும்போது இது a இது b னா அப்போ x + 1 x - 1 இதோட விரிவாக்கம் அந்த ஃபார்முலா படி. கீழே பாருங்க x² + x இருக்கு. அப்போ பொதுவாக x வெளியே எடுக்கிறேன். x வெளியே எடுத்தா x², x எடுக்க 2 இருக்கு, 1 போச்சுன்னா x + x வெளியே எடுக்கணும் 1. ஓகேவா. இப்போ பாருங்க, x + 1 இங்க ஒரு x + 1, இது இந்த அடிச்சிடறேன். பேலன்ஸ் என்ன இருக்குது, x - 1 டிவைட் பை x இருக்கு. ஆப்ஷன்ல இருக்கா பாருங்க, ஏ ஆப்ஷன் x - 1 டிவைட் பை x. 186.
அடுத்து 187 அதே சுருக்குங்க. 187 வந்து அதே சுருக்குங்க. 187 பாருங்க, 5t³ டிவைட் பை 4t மைனஸ் 8 பெருக்கல் 6t மைனஸ் 12 டிவைட் பை 10t. இப்போ இதை சுருக்கணும், என்ன பண்ணலாம்? 4t மைனஸ் 8. இப்போ பாருங்க, இப்போ இதில் என்னென்ன பண்ண முடியும், இதையும் சுருக்கலாம். மேலே 2வது ஸ்டெப் பாருங்க, 5t⁴3 அப்படியே வச்சுங்க. இங்கே 4 ப்ளஸ் மைனஸ் இது 4t மைனஸ் 8 இருக்குதா? இது ரெண்டுத்துலேயும் பொதுவாக என்ன இருக்குது? 4 இருக்குது, வெளியே எடுக்கலாம். 4 வெளியே எடுத்தா இங்கே t மட்டும் இருக்கும், மைனஸ் 4 8 இருக்குது, 4 வெளியே எடுத்தோம்னா 2 8 2 வருமா, t மைனஸ் 2 பெருக்கல் இங்கே 6 வெளியே எடுக்கலாம், 6 12, அதனால 6 வெளியே எடுத்தா ஒரு 6 கேன்சல் வந்தால் t மட்டும் இருக்கு மைனஸ் 12 எத்தனை 2 6 இருக்கா? அப்போ ஒரு 6 போயிடுச்சுன்னா நான் என்ன கிடையாது, 2 6 12 6 2 12 தானே, 6 வெளியே எடுத்தா 2 6 12 2 போடுறேன் டிவைட் பை 10t அப்படி இருக்கு. இப்போ பாருங்க, t மைனஸ் 2 கேன்சல், வேற என்ன அடிக்கலாம், 2 2 4 3 2 6, அடுத்தா 2 5 10 1 5 5 அடிச்சிடலாம். வேற என்ன இருக்குது, அவ்வளோ முடிஞ்சு. அப்போ இங்கே t⁴ இருக்குது, இந்த பக்கம் 3 இருக்குது. அப்போ 3 t⁴ மேலே கீழே பாருங்க, இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 2 2 4 ஆப்ஷன்ல இருக்கா பாருங்க, 3t⁴ டிவைட் பை 4 ஆப்ஷன்ல இருக்கா? சி ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. ஸோ சி ஆப்ஷன் வந்து கரெக்டு. அடுத்த கொஸ்டின்ஸ் 188 பாருங்க, 2√x = 16 எனில் எக்ஸின் மதிப்பு கேட்குறாங்க. நான் வழக்கமாக சொல்லி கொடுத்துருக்கேன். இதை வந்து எப்படி கொண்டு வரலாம், 2 × x⁴1/2ன்னு சொல்லலாமா, இந்த பக்கம் 16. இது புரியுதா? ரூட்டை இப்படி போடலாமா சொல்லி தந்திருக்கேன். இப்போ நம்மளுக்கு எக்ஸோட மதிப்பு என்ன, இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற உறுப்பை அந்த பக்கம் கொண்டு போகணும். பெருக்கல்ல இருக்க 2 அந்த பக்கம் போனால் வகுத்தல்ல போதா, அப்போ x⁴1/2 ஈக்குவல் டு இங்கேருந்து அடிக்கலாம், 1 2 8 2 16, அப்போ 8 கிடைக்குது. கவனிங்க, இப்போ எக்ஸ் தான் வேணும், அப்போ எக்ஸ் மட்டும்தான் நம்மளை கேட்குறாங்க. அப்போ அந்த -1/2 அந்த பக்கம் கொண்டு போகும்போது கவனிங்க, என்னைக்குமே நம்ம இந்த பக்கம் வகுத்தல் இருக்குது, அந்த பக்கம் பெருக்கல் வரும்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே பெருக்கல் அந்த பக்கம் போனால் வகுத்தல்னு சொல்லுவோம். இப்போ பவர்ல இருக்கிற மதிப்புனா அந்த பக்கமும் பவர்ல தான் போகும், போய் அதே 1/2 வரக்கூடாது, அப்படி ரிவர்ஸ்ல 2/1 வரும். புரியுதா? இப்போ அடுத்த ஸ்டெப்ல எக்ஸ் மட்டும் வச்சுக்கிறேன், இது அந்த பக்கம் கொண்டு போறேன், ஏன்னா எக்ஸ் தானே தேவை எனக்கு. இது அந்த பக்கம் கொண்டு போகும்போது ஏற்கனவே 8 இருக்கு, அந்த 1/2ன்றது அப்படியே அந்த பவர்ல தான் போகும், 8 பவர்ல. ஆனா அதே மாதிரி போக தலைகீழா போகும், 1/2ன்றது தலைகீழ், அது 2/1 அப்படி ஆப்போசிட்ல. இப்போ 1 போடலாம் போடாதுலாம். அப்போ 8² தானே, 8 8 எவ்வளவு 64. அப்போ எக்ஸோட மதிப்பு என்னது 64. இதை செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரும் பாருங்க, எப்படின்னு சொல்ற மாதிரி. இந்த இடத்துல 64 போட்டோம்னா √64. அப்போ 8 8 ஒரு 8 வெளியே 8 12 வந்துருச்சு ஆன்சர். ஸோ ஓகே, 64. 188க்கு 64 பி ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து 189, ஒரு செவ்வகத்தின் பரப்பு கொடுத்துட்டாங்க, நல்லா கவனிங்க. செவ்வகத்தினுடைய பரப்பு நீளம் அகலம், பரப்பு கொடுத்துட்டாங்க, நீளம் சொல்லிட்டாங்க, அதன் அகலம் கேட்குறாங்க. ஸோ செவ்வகத்தின் பரப்புக்கு என்ன ஃபார்முலா, L × B பி. அதனோட பரப்பு என்ன சொல்றாங்க, 48 மீட்டர் ஸ்கொயர் நியூ இது n³ 48 m² n³. அடுத்து நீளம் சொல்லிட்டாங்க, நீளம்ன்றது இது இங்க தானே சப்ஜெக்ட் பண்ணுங்க, 8 m n² பெருக்கல் b தெரியாது, அதான் கேட்குறாங்க. இப்போ 48 m² n/3. ஓகேவா? இப்போ பாருங்க, இப்போ நம்மளுக்கு b தான் வேணும். b எப்படி வைங்க, 48 மேலே m² n/3 டிவைட் பை 8 m n². இப்போ இதை அடிக்கலாம். பாருங்க, கீழே ஒரு m இருக்குது, ஸ்கொயர் இருக்கிறதுனால ஒரு அந்த ஸ்கொயர் அடிச்சிடறேன். கீழே n² இருக்குது, n² அடிக்கிறேன், அப்போ கியூப் அடிச்சிடறேன். ஏன்னா இதில் n³ அந்த கியூப் அடிச்சா ஒரு n மட்டும் வர மாதிரி. இப்போ பாருங்க, 1 8 6 8 48. அப்போ என்ன இருக்குது, 6 இருக்குது, m இருக்குது, n இருக்குது. நீங்கள் நினைக்கலாம், சப்போஸ் n/3னா தான் இதையும் அடிக்க முடியும், அதனால தான் இதை அடிச்சுட்டு மேலே கியூப் அடிச்சுட்டா 1 மட்டும் இருக்குது. இப்போ ஆன்சர் அது 6 mn. ஏ ஆப்ஷனா பாருங்க, ஏ ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின்ஸ் 190வது கேள்வி. 190வது கேள்வி. 190வது கேள்வி பாருங்க, x² - y² = 16, x + y = 8 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப x - y தான் கேக்குறாங்க. இது என்ன வடிவத்தில் இருக்கு, நம்மளுக்கு ஒரு a² - b² இருக்குதா? அப்ப அதுக்கு ஃபார்முலா என்னது, a² - b² ஃபார்முலா இது a + b × a - b. ஓகே, இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க, a² - b². இது வந்து 16 கொடுத்துட்டாங்க, x + 8, அதாவது a + b க்கு 8ன்னு கொடுத்துட்டாங்க. இதுதான் கேட்குறாங்க, x - y.
ஓகே, அப்ப அது மட்டும் வச்சு இந்த பக்கம் 16, இந்த பக்கம் பெருக்கல் இருக்கிறதுனால வகுத்துல வந்துருமா? இது x மைனஸ் ஒய் எப்படி இருக்குது? 4 8 8 2 8 16. ஆன்சர் என்னது? 2. ஆப்ஷன்ல இருக்கா பாருங்க, 2. எத்தனாவது ஆப்ஷன் பாருங்க? 3வது ஆப்ஷன் 2. அடுத்து 191வது கேள்வி பாருங்க. 191. ஒரு எண் மற்றும் அதன் பாதியின் கூடுதல் 30 நிலை எண்ணை காண்க. ஒரு எண்ணா தெரியாதனால x வச்சுக்கிறேன். ஒரு எண் மற்றும் அதன் பாதியின் கூடுதல் பிளஸ் அதனுடைய பாதினா x/2. ஒரு எண்ணு அதனுடைய பாதி x, ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன கிடைக்கும்? 30 கிடைக்குதா அப்படின்னா அந்த எண்ணு கேட்கறாங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிங்க. 2 என்ன பண்ணலாம்? பொதுவாக வச்சுக்கோமா, 2 பெருக்கும் போது 2x பிளஸ் எக்ஸா ஈக்குவல் டு 30. இப்போ பாருங்க, இந்த 2 அந்த பக்கம் போகுமா? பெருக்கல்ல போயிருமா? அப்போ 2x பிளஸ் ஒரு x, 3x வருது அந்த பக்கம், 3x. இந்த 2 அந்த பக்கம் பெருக்கல்ல போகும்போது 30 × 2 60. ஓகே, இப்போ எக்ஸ் தான் இங்கே தான் அடிக்கலாம். 1 3 2 6 0. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன இருக்கும்? 20. இதை செக் பண்ணி பாருங்க. இதுதான் அந்த 20 என்ற எண்ணு. 20 இதோட பாதின்றது 10. இது ரெண்டுத்தையும் கூட்டினா 30 வருதா? ஸோ ஆன்சர் ரைட், நம்ம போட்டது 20 ஆன்சர். 191 20. அடுத்து 192 பாருங்க. ஒரு எண் மற்றொரு எண்ணின் 6 மடங்கு ஆகும். நல்லா கவனிங்க, ஒரு எண் சொல்றாங்க, ஒரு எண் மற்றொரு எண், ரெண்டு விஷயத்த சொல்ல வர்றாங்க. மற்றொரு எண் பாருங்க, ஒரு எண் மற்றொரு எண்ணின் 6 மடங்கு ஆகும். அப்ப மற்றொரு எண் தெரியாது, அதை வச்சு சொல்றதுனால எக்ஸ். மற்றொரு எண்ணின் 6 மடங்குனா 6x அர்த்தமா? புரியுதா? இது ஒரு எண், ஒரு எண் மற்றொரு எண்ணின் 6 மடங்குன்றாங்க. மற்றொரு எண் தெரியாதனால எக்ஸ், அதனுடைய 6 மடங்குனால 6x போட்டனா? அவற்றின் வித்தியாசம், வித்தியாசம்னா இது ஒரு எண், இது பெரிய எண், இது சின்ன எண். அப்ப பெரிய எண்ணிலிருந்து இருந்து சின்ன எண்ணு கழிக்கிற வித்தியாசம்ன்றது எவ்வளவா? 25ன்னு சொல்லிட்டாங்க. புரியுத ஸ்டேட்மெண்ட்? ஒரு எண் மற்றொரு எண்ணின் 6 மடங்கு, அவற்றின் வித்தியாசம் 6x மைனஸ் x = 25. எனில் அந்த எண்ணை காண்க. அந்த எண்ணுன்றது தான் அந்த 6x தான் கேட்கிறாங்க. ஓகேவா? அப்ப அந்த எண்ணை காண்க அப்படின்றாங்க. இப்ப பாருங்க, எக்ஸோட வேல்யூ 6x மைனஸ் x 5x ஈக்குவல் டு 25. அப்ப எக்ஸோட மதிப்புன்றது 25 டிவைட் பை 5. 4 5 5 5 25. எக்ஸோட மதிப்பு 5 கிடைக்குது. இப்போ ஒரு சந்தேகம், நம்மளுக்கு ஓர் எண் மற்றொரு எண் ஆப்ஷன்ல இந்த இடத்துல இதுக்கு வந்து கொஸ்டின்ஸ்ல ஆப்ஷன் மிஸ்டேக். நல்லா கவனிங்க, இதுக்கு 4 ஆப்ஷனே தப்பு. ஏன்னா அந்த எண்ணை தான் கேட்கறாங்க, மற்றொரு எண் தான் 5. இந்த எண்ணும் போது இதுக்கு 5னா இது 6 5 30. ஸோ அப்ப ஆப்ஷன்ல 5 இருக்கும் 30 இருக்கும். நம்ம எதை அடிக்கணும்? ஒரு எண், இந்த எண்ணை தான் சொல்ல வராங்க. அதனால 30ன்றது தான் ஆன்சர். 30 ஆப்ஷனே இல்லவே இல்லை, போட்டுக்கோங்க. இது வந்து எல்லாமே ஆப்ஷன் தப்பு. ஸோ எல்லாத்துக்கும் அது ஒரு மதிப்பெண் உண்டு. 92 முடிஞ்சு. அடுத்து 93வது கேள்வி பாருங்க. அதே மாதிரி ஒரு செவ்வகத்தின் அகலமானது அது நீளத்தில் 2. முதல்ல செவ்வகத்தை போடுங்க. செவ்வகத்தின் அகலம் b, நீளம் l. ஒரு செவ்வகத்தின் அகலமானது, அகலம் சமம் சொல்றாங்க, நீளத்தில் 2 பங்கு ஆகும். நீளத்தில் 2 பங்குனா நீளம் இது 2 பங்குனா 2 பங்கு. அப்ப l/2. அப்ப அகலம்ன்றது l/2ன்னு சொல்றாங்களா? புரியுதா? அகலமானது நீளத்தில் 2 பங்கு, அதனாலதான் l/2. ஓகே, ஆகும் பங்கு ஆகும். அச்செவ்வகத்தின் சுற்றளவு, செவ்வகத்துக்கு சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா? 2 × l + b. சுற்றளவு மதிப்பு 48ன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா செவ்வகத்தின் நீளம் அகலம் கேட்கறாங்க. நல்லா கவனிங்க, செவ்வகத்தின் சுற்றளவுக்கு 48ன்னு சொல்றாங்க. அதனாலதான் சுற்றளவு ஃபார்முலா 2 × l + b = 48. இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2 எல்லோட மதிப்பு என்னது? எல்லே தான் இருக்குது. பிளஸ் பியோட மதிப்பு தான் சொல்லியிருக்காங்க. நீளத்துல 2 பங்கு தான் l/2. அப்ப b இருக்கிறதுல l/2 போடுவேன். சமம் 48. இப்ப பாருங்க, இந்த 2 அந்த பக்கம் போனா வகுத்தல்ல போயிருதா? அப்ப எங்க அடிக்கலாம்? 1 2 2 4 4 2 24 கிடைக்குது. இப்ப இந்த ஸ்டெப் பாருங்க, இதை பொதுவா 2 வச்சுக்கின்னு இந்த 2ஆல பெருக்கும்போது 2l வருமா? பிளஸ் l சமம் இங்க 24 அடிச்சதுக்கு அப்புறம். இப்ப பாருங்க, இப்ப இந்த 2 இந்த 2 என்ன பண்ணலாம்? பிரிக்கலாம். எப்படி? இங்க 2l + lன்றது வந்து 3l மாறுது. இந்த 2 அந்த பக்கம் போகும்போது பெருக்கல்ல போகும். 24 × 2 48. இல்லைன்னா நம்ம இந்த 2 கூட அடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேணாலும் அடிக்கலாம். இப்ப 3l = 48. அப்ப l இந்த 3 அந்த பக்கம் வகுத்தல்ல போகும். அதனால இங்க அடிக்கலாம். 1 3 1 3 1 இருது 5 15 6 18. அப்ப எக்ஸோட மதிப்பு என்னது? எல்லோட மதிப்பு 16. ஸோ அப்ப எல்லுக்கு வந்து 16னா b என்னவா இருக்கும்? l/2. 16/2ன்றது 8. ஸோ என்ன கேட்கறாங்க? நம்மளுக்கு நீளம் அகலம் கேட்கறாங்க. அப்ப நீளத்தை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். 16, அகலன்றது வந்து 8. 16 8ன்றது ஆன்சர். 8 16 அடிச்சா தப்பு. அகலம் நீளம் கேட்டாங்கன்னா 8 16 அடிக்கலாம். நீளம் அகலம் கேட்டதுனால டி தான் அடிக்கலாம். 93. அடுத்து 94 பாருங்க. 94. அடுத்தடுத்த 3 எண்களில் மிகப்பெரிய எண்
எக்ஸ் பிளஸ் ஒன் எனில் மிகச்சிறிய எண்ணிற்கும் மிகப்பெரிய எண்ணிற்கும் இடையே உள்ள வித்தியாசம் கேட்கறாங்க. இப்ப அடுத்தடுத்த 3 எண்ணம், அதுல பெரிய எண்ன்றதுனா 3வது எண், அதனுடைய மதிப்பு எக்ஸ் பிளஸ் ஒன்னு சொல்லிட்டாங்க. கவனிங்க, இப்ப 3 எண்ணம் கண்டுபிடிக்கணும். இது வந்து பெரிய எண்ணம், அப்ப 3 எண்ணுறது இதோட சின்ன எண்ணம். அடுத்தடுத்தனா என்ன அர்த்தம், ஒன்னு ஒன்னா கூடுறது தானே. அப்ப இதுல இருந்து இதுக்கு முன்னாடி என்ன வரணும், இதை ஒன்னா கழிக்கணுமா. அப்ப எக்ஸ் பிளஸ் ஒன்னு மைனஸ் ஒன்னு ஈக்குவல் டு மைனஸ் ஒன் கேன்சல். அப்ப இதனோட மதிப்பு எக்ஸ் கிடைக்குமா, இதுல இருந்து ஒன்ன கழிச்சா. அதுக்கு முன்னாடி இருக்கிற மதிப்பெண் போனா இதுல இருந்து ஒண்ணு கழிக்கணுமா, அப்ப எக்ஸ் மைனஸ் ஒன்னா. புரியுதா, இந்த இது எப்படி வந்துச்சுன்னா இது 3வது எண் சொல்லிட்டாங்க, 2வது என்பது இதுல இருந்து ஒன்ன கழிக்கிறேன், கழிக்கும் போது ஒன்னு ஒன்னு கழிச்சு எக்ஸ் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி என்ன, இதுல இருந்து ஒண்ணு கழிக்கணும், அதான் எக்ஸ் மைனஸ் ஒன். இப்ப என்ன கேக்குறாங்க, பெரிய எண்ணுக்கும் சிறிய எண்ணுக்கும் வித்தியாசம் கேட்கறாங்க. சோ பெரிய எண்ணுன்றது எக்ஸ் பிளஸ் ஒன்னு மைனஸ், இது சிறிய எண்ணு போடுங்க எக்ஸ் மைனஸ் ஒன்னு. நல்லா கவனிக்கணும், இந்த பிராக்கெட் போட்டு மைனஸ்லாம் உள்ள பெருக்கி தான் ஆன்சர் பண்ணணும். டக்குன்னு என்ன பண்ணணும், நீங்க மைனஸ் போட்டு எல்லாம் 0 வந்துடும், அப்படி வரக்கூடாது. இப்ப பாருங்க எக்ஸ் பிளஸ் ஒன் அப்படி இருக்கா, அந்த மைனஸ் உள்ள பெருக்கும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ், இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆகுது 1 அப்படியே போடுறேன். இப்ப பாருங்க எக்ஸும் மைனஸ் எக்ஸ் கேன்சல், 1 பிளஸ் 1 என்னது 2. அப்ப வித்தியாசம் இருக்கு 2, ஆன்சர் 2 இருக்கா பாருங்க. சி ஆப்ஷன் இருக்கா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்க. 195வது கேள்வி. 195, ஒரு பின்னத்தின் பகுதியானது, ஒரு பின்னம் தெரியாது அதனால அந்த பின்னத்தை எக்ஸ் பிளஸ் ஒய்னு வச்சுக்கிறேன். ஒரு பின்னத்தின் பகுதியானது, பகுதின்றது இதுதானே, தொகுதியை விட 4 அதிகம். நான் நினைச்சுக்கோ, ஒரு பின்னத்தின் பகுதியானது தொகுதி எக்ஸ், பகுதியானது தொகுதியை விட 4 அதிகம்னா எக்ஸ் பிளஸ் 4 போடலாமா. புரியுதா, இதுதாங்க ஒரு பின்னம் எக்ஸ் பை ஒய் அப்படின்னு. அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு பின்னத்தின் பகுதி தொகுதியை விட 4 அதிகம்னா தொகுதி தெரியாது எக்ஸ், இது அதோட 4 அதிகம்னா எக்ஸ் பிளஸ் 4. ஓகேவா, இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அடுத்து பாருங்க, அப்பின்னத்தின் தொகுதியின் மதிப்பு, தொகுதின்றது மேலையா, தொகுதியின் மதிப்பு 3 அதிகரிக்குது, மேல தொகுதியை போட்டா 3 அதிகரிக்குதான். பகுதியின் மதிப்பு 6 குறையுது, அப்ப ஏற்கனவே பகுதி எக்ஸ் பிளஸ் 4 மைனஸ் 6 குறைகிறது எனில் குறைஞ்சா அதனோட பின்னம் 4/3. புரியுதா என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பின்னத்தின் தொகுதியானது, இது பகுதியானது தொகுதியோட 4 அதிகம், இது ஒரு ஸ்டேட்மெண்ட். தொகுதியை 3 குறைறாங்க, பகுதியை 6 கழிக்கிறாங்க, இந்த பின்னத்துல கழிக்கிறாங்க, அதில் அப்படி கழிச்சா அதனோட மதிப்பு 4/3. அப்படின்னா அந்த பின்னம், இந்த பின்னம் எதுன்னு கேட்கறாங்க. சரி, இந்த பின்னம் எக்ஸ் பிளஸ் 4, சாரி பின்னம் கேட்கல, அந்த பின்னத்துக்கு இடையே உள்ள வித்தியாசம் கேட்கிறாங்க. ஓகேவா, இந்த பின்னம் கண்டுபிடிச்சிட்டு இதனுடைய வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். இப்ப பாருங்க, பின்னத்தின் பகுதிக்கும் தொகுதிக்கும் வித்தியாசம். இப்ப பாருங்க, இதுல இருந்து என்ன பண்ணலாம், எக்ஸ் பிளஸ், இது அடிச்சோம்னா அது சுருக்கலாம், எக்ஸ் பிளஸ் 3 டிவைட் பை எக்ஸ் பிளஸ் 4 மைனஸ் 6, அப்ப மைனஸ் 6 4 போனா எக்ஸ் மைனஸ் 2 வருமா, ஈக்குவல் டு 4/3. அப்ப இது ஒரே பக்கம் நம்ம என்ன பண்ண மாதிரி, இது கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணலாம். 3 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 3 ஈக்குவல் டு 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2வா, இப்படி பெருக்கும் போது இப்ப 3ஆல பண்ணலாம், 3 இன்ட்டு எக்ஸ் 3x, 3 பிளஸ் போறீங்க 3 9 ஈக்குவல் டு 4 இன்ட்டு எக்ஸ் 4x மைனஸ் 4 2 8. எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க, இங்க 3x 4x இருக்கு, ஸோ அதை அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. ஏற்கனவே 9 இருக்குது, இந்த மைனஸ் 8 இருந்தால் பிளஸ் 8 மாறும், ஈக்குவல் டு 4x மைனஸ் 3, இது மைனஸ் 3x, 4x மைனஸ் 3xன்றது x, 9 8 கூட்டினா எவ்வளவு வருது 17. அப்ப எக்ஸோட மதிப்பு 17, இங்க 17. கீழே வந்து என்ன வரும், 17 பிளஸ் 4 வந்து 21. இதுதான் அந்த பின்னம். இந்த பின்ன பகுதிக்கும் தொகுதிக்குள்ள வித்தியாசம். 21ல 17 போனா எவ்வளவு வரும் நம்மளுக்கு, 4 வருமா. ஸோ அதான் ஆன்சர், 4 ஆப்ஷன் இருக்கு. அப்புறம் ஏ ஆப்ஷன் கரெக்ட். இதுல இருந்து இதை கழிச்சா 4 வித்தியாசம் தானே. ஓகே, அடுத்து 196வது கொஸ்டின். இது ஒரு சின்ன மிஸ்டேக், திருத்தம் செய்து கொள்ளுங்கள். என்ன மிஸ்டேக்னா, இந்த சுருக்குகளை விட்டுனா 3x மைனஸ் 2 டிவைட் பை 4 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3 டிவைட் பை 5 ஈக்குவல் டு மைனஸ் 1 கொடுத்துருக்கணும். அந்த இடத்துல ஒரு குறியை கொடுக்கல. ஸோ கொஸ்டின்ஸ் அப்படி மைனஸ் 1 கொடுத்தா என்ன வருதுன்றதை பார்க்க போறோம். இப்போ பாருங்க, இதுவும் அதே மெத்தட்ல தான் நம்மளுக்கு. இப்போ எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும், அதுதான் கேட்குறாங்க எக்ஸின் மதிப்பு. அப்போ கிராஸ் நம்ம போகணும், அப்போ இதையும் பெருக்கணும். இப்போ 5 இன்ட்டு 3x மைனஸ் 2, ஓகே மைனஸ் இங்கே 4 போடுறீங்க, 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 அப்படியே போடுறீங்க, ஈக்குவல் டு மைனஸ் 1. இப்போ கவனிங்க, 5 பாருங்க, I 15xா, 15x மைனஸ் I2 10 மைனஸ் போடுறீங்க, மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4xா, மைனஸ் 4 உள்ள பாருங்க, மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆகுது, 4 12 ஈக்குவல் டு மைனஸ் 1. இப்போ பாருங்க, எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் 15x 4x போனால் 11x, மைனஸ் 10 பிளஸ் 12 மதிப்பு என்னது பிளஸ் 2 ஈக்குவல் டு மைனஸ் 1. ஓகேவா, 1. ஓ சாரி
நம்ம இன்னொரு ஸ்டெப் மறந்துட்டோம் பாருங்க, மன்னிச்சிருங்க. ஒன்றும் இல்லை, இது நம்ம கிராஸ் மல்டிபிளேஸ் பண்றோம்ல, இருந்தாலும் இங்க வகுத்தல் வந்து 4 5 20 போடணும். எல்லா இடத்துலயும் 20 வரும். இந்த 20 அந்த பார்க்கும்போது 20 இன்ட்டு -1 -20 தான் மாறிடும். நல்லா புரிஞ்சுக்க, தப்பு பண்ணிட்டேன். இது கூட்ட சொல்றாங்க, பின்னத்தை பெருக்கு கழிக்க சொல்றாங்க. இது ரெண்டையும் பொதுவாக 20 வச்சுன்னு அதான் 5 பேருக்கும் கிராஸ் மல்டிபிள். அதனால இந்த பார்த்துக்கோங்க. அப்ப 20 இப்பங்க 11x -2 அந்த +2 அந்த பக்கம் -2 மாறுது. ஏற்கனவே -20, அப்புறம் ஒரு -2 வந்தா -22 வருமா? 20 -2 22. இப்போ எக்ஸோ பார்த்தா தேவை 11 அந்த பக்கம் வகுத்துல போகணும். ஏற்கனவே -22 11 ஓர் 11 11 2 11. அப்ப எக்ஸோட மதிப்பு நான் -2. ஸோ இதை மட்டும் பார்த்துங்க, இது அவசரத்துல போட்டேன். சரி, இதுக்கு வந்து ஏ ஆப்ஷனு, இதுல -1 கொடுத்துருக்கணும். அடுத்து பாருங்க 97வது ஒரு கொஸ்டின்ஸ். இதுக்கு வந்து என்ன மதிப்புன்னு பார்க்கலாம் பாருங்க. இதுவுமே வந்து நான் குரூப்ல கேட்டாங்க, மாற்றி சொல்லிட்டேன். இதனால இதோட மதிப்பு பாருங்க. பாருங்க 97 1 கியூப் பிளஸ் 2 கியூப் பிளஸ் எக்ஸட்ரா பிளஸ் கே கியூப் ஈக்குவல் டு 44 100 வருதா? அப்படின்னா கேவோட மதிப்பு கேட்குறாங்க. கவனிங்க, இது வந்து இயல் எண்களின் கணங்களின் கூடுதலா? அதுக்கு என்ன ஃபார்முலா இருக்கு? n இன்ட்டு n+1 டிவைட் பை 2 ஹோல் ஸ்கொயரா? ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 44 100. இப்படிதான் நம்மளுக்கு கே கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. இயல் எண்களின் கூடுதலுக்கு என்ன பண்ணலாம்? n இன்ட்டு n+1 டிவைட் பை 2 இதுதானே. அப்போ இதை கொண்டு வரணும்னா இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகும். ஸ்கொயர் கேன்சல் ஆகினா √44 100 இது நீங்க அந்த டானா வகுத்துல போட்டால் நம்மளுக்கு என்ன திரும்ப கிடைக்கும்? 210 ஆன்சர் வரும். 200 எவ்வளோ வருது? டானா வகுத்தில் போட்டோம்னா 210 வரும். நீங்க போட்டு பாருங்க, கரெக்டா வரும். அது டைம் இல்லை, அதுக்காக சொல்றேன். இதுக்கு வந்து அந்த டானா வகுத்தில் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க 44 00. இதுக்கு போட்டு கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு 210 ஒரு ரூட்ல இருந்து எடுத்தோம்னா ஒரு மதிப்பு. ஸோ அப்ப இதோட மதிப்பு 210 தான். இதோட மதிப்பு 210ன்னு சொல்லிட்டாங்க. இந்த என்னன்றது தான் கேன்னு அர்த்தம், புரிஞ்சுங்க. கே தான் கே இன்ட்டு k+1 அப்படின்னு வரணும். இந்த இடத்துல என்ன இருக்க மாதிரி பார்க்கணும். அதனால இந்த என்னன்றது தான் கே. ஸோ அப்ப அதை மட்டும் கொண்டு வரணும். இந்த 210 அந்த பக்கம் போனா 420 மாறுமா? பெருக்கணா 2 இன்ட்டு 210. அப்ப இந்த பக்கம் n இன்ட்டு n+1 இருக்கா? இப்போ புரியுதா நான் என்ன சொல்றேன்னா? இதுல இருந்து இதை கொண்டு வந்தேன், கொண்டு வந்துட்டு இப்போ என்ன கண்டுபிடிக்க போறேன். பெருக்கணா பாருங்க, என்ன உள்ள பெருக்குனா n இன்ட்டு n n ஸ்கொயர் n+1 n ஈக்குவல் டு 420. ஓகேவா? புரிஞ்சுங்களா? இப்ப பாருங்க, இப்ப n ஸ்கொயர் n ஸ்கொயர் பிளஸ் n மைனஸ் 420 ஈக்குவல் டு 0. இது வேணா என்னோட வடிவத்தில் இருக்கு பாருங்க. இதுக்கு வந்து பெருக்குனா 420 வரும், கூட்டினா 1 வரணும். அந்த மாதிரி மதிப்பெண். அப்ப 20 21 மதிப்பெண் பெருக்கணும்னா நம்மளுக்கு என்ன வரும்? 420 வரும் கண்டிப்பா. 20 பெருக்கமா 21 பெருக்கணுமா? இந்த ரெண்டு மதிப்பெண்ணும் பெருக்கினா 420 வரும். இப்போ 420 ரெண்டுத்தையும் பெருக்குனா -420 கூட்டினா 1 வரணும். இப்போ எதுக்கு போடணும்? +1 வரணும். அப்போ இதுக்கு போட்டாங்கன்னா கரெக்ட். -20 + 21 மதிப்பு கூட்டினா 1 கிடைச்சிருது, பெருக்குனா -4. அப்போ அந்த இது அது x -20ன்னு ஒன்று, x + 21ன்றது ஒன்று. இது x +ன்றது தான் n, இது கேன்னு அர்த்தம். அப்போ x ஈக்குவல் டு 20ன்னு ஒன்று வருது, x ஈக்குவல் டு -21 வருது. ஏன்னா சமன்பாடை போடும்போது இப்போ x -20 அப்படின்னு இருக்குன்னா சமம் 0ன்னு போடுவோம். அப்போ x ஓட மதிப்பு -20 +20 மாறுது. அதன்படி பார்க்கும்போது x க்கு 20 கிடைக்குது, இன்னொன்று வந்து 21 -21 கிடைக்குது. அப்போ நம்ம ப்ளஸ் வேலையை தான் எடுத்துக்கணும். அப்போ 20. அப்போ இதனுடைய ஆன்சர் வந்து 20, ஏ ஆப்ஷன் கரெக்ட். இது டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின்ஸ். புக்கில் வந்து அந்த 1 + 2 எக்ஸட்ரா கே கூடுதல் மதிப்பு தான் கேட்பாங்க. இப்போ கேவின் மதிப்பே கேட்டாங்க. அதுக்கு நம்ம இதை போட்டு இதுல இருந்து இந்த இயல் எண்களினுடைய கூடுதல் ஃபார்முலா கொண்டு வந்து அதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கணும். என்னன்றதா அந்த கே வந்து 2 கிடைக்கும். அதில் ப்ளஸ் வேல்யூ வேணும் 20 எடுத்துக்கணும்னா ஆன்சர். ஓகே, அடுத்து 198வது கேள்வி. 198வது கேள்வி. 1 + 5 + 9 என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் 190 கிடைக்கும் அப்படின்னு. இது ஒரு கூட்டுத்தொடர் தான். பாருங்க, இது கூட்டுத்தொடர்னா ஏவோட மதிப்பு 1, டியோட மதிப்பு 5 - 1 4 வருதா? இது ஒரு டிஃபரன்ஸ். இதுக்கு ஒன்று ஃபார்முலா கூட்டுத்தொடர் இருக்கு. n = n/2. n/2 என்ன ஃபார்முலா? அது 2a + n - 1 × d. இதை அப்ளை பண்ணணும். பாருங்க, அப்ளை பண்ணுங்க. n/2 அப்படியே இருக்குது.
2a 2 இன்ட்டு ஏ வந்து 1, அதனால 2 இன்ட்டு 1 2. என்னோட மதிப்பு தான், என்னோட மதிப்பு நம்மளுக்கு தெரியாது, அதுதான் கேட்குறாங்க. n மைனஸ் 1. டியோட மதிப்பு என்ன இருக்கும்? 4 போகிறேன். ஓகேவா? இப்போ இதிலே நீங்கள் வந்து ஆப்ஷனை வந்து சப்ஸ்டிட் பண்ணி 191 வருதான்னு செக் பண்ணாலும் சரி, இல்லை சார் நான் அதுக்கு இல்லை ஃப்ரெஷராக எப்படி பண்ணணும், இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்க. நான் இது வந்து இப்படி சப்ஸ்டிட் பண்ணலாம். இந்த ஸ்டெப்லேயே வந்து 4 ஆப்ஷனை ஷூட் பண்ணி 190 தான் செக் பண்ணிக்கலாம். இல்லை நான் டைரெக்டாகவே கொண்டு வரோம் அப்படின்னா இப்போ பாருங்க. இப்போ என்ன பண்ணலாம், இதை என்ன சுருக்கலாம். மேலும் n/2 அப்படியே இருக்குது. இந்த 4 உள்ள பேருக்குன்னா 4n மைனஸ் 4. இப்போ பாருங்க 2 மைனஸ் 4, அப்போ என்ன மதிப்பு? n/2 இங்கே இருக்குது. 4n மைனஸ் 2ன்னு சொல்லுவோமா? மைனஸ் 2 சொல்லுவோம். இப்போ இதில் இருந்து 2 பொதுவாக இருக்குதா? அப்போ n/2 பொதுவாக ஒரு 2 வெளியே எடுத்தனா 2n மட்டும் இருக்குமா? மைனஸ் 1 இருக்குமா? ஓகே, இந்த 2 கேன்சல் ஆயிடுது. அப்போ 2 உள்ள என்ன உள்ள இருக்குன்னா 2 இன்ட்டு 2n² மைனஸ் 1. 2n² மைனஸ் 1 இதெல்லாம் வருது. இந்த பக்கம் பார்த்தா 190, அதெல்லாம் கூடுதல். எஸ்ன்றது 190. அந்த இதை செக் பண்ணால் வரும் உங்களுக்கு. போட்டு அப்படி கூட 7 8 9 10 இதை போட்டு 190 தான் செக் பண்ணிக்கலாம். இல்லை இப்படி 190. இப்போ என்ன பண்ணணும்? என்ன இதெல்லாம் இருக்கா பாரு. ஏதோ ஒன்று விட்டுட்டுக்கிறேனே. சாரி, இங்க பாருங்க, இந்த இடத்துல ஒரு இது மிஸ்டேக் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணோம்? இதெல்லாம் வந்து போடுங்க. 190 எப்படியா இருக்குதா? n டிவைட் பை 2. இதுல இருந்து 2 வெளியே எடுத்தா 2n மைனஸ் 1. இப்போ இது கேன்சல். பெருக்கு நான் n இன்ட்டு 2n மைனஸ் n. இந்த பக்கம் 90. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் சமன்பாடை கொண்டு வாங்க. 2n² மைனஸ் n மைனஸ் 90 ஈக்குவல் டு 0ன்னு சொல்லலாமா? இதான் சமன்பாடை. இப்போ இதுல இருந்து நம்ம இந்த ஃபார்முலா மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b² மைனஸ் 4ac டிவைட் பை 2a இதை போட்டு சுருக்கணும்னா உங்களுக்கு என்ன தெரியும் வரும்? 1 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 30, இது ரூட் ஆஃப்ல 39 டிவைட் பை 4 அப்படின்னு ஒரு மதிப்பு வரும். ஏன்னா இதுக்கு வந்து ஏக்கு வந்து 2னும், பிக்கு வந்து மைனஸ் 1னும், சிக்கு வந்து மைனஸ் 190 அப்படின்னு போட்டீங்கன்னா வச்சுக்கேன், இந்த மதிப்பை நம்மளுக்கு வரும். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ்னால ஒரு டைம் கூட்டணும். அப்போ 40/4ன்னு ஒரு இது, அடுத்தது வந்து மைனஸ் 38/4ன்னு ஒன்று வரும் நம்மளுக்கு 2 டைம் போடும்போது. அப்போ என்ன பண்ணோம்? 1 4 4 1 4 5 4 41, இது ஒரு மைனஸ். அப்போ இது கிடையாது. அப்போ 10ன்றது தான் ஆன்சர். இது வந்து ப்ரொசீஜராக போடுறது. இல்லை நீங்கள் 7 8 9 உள்ள அப்ளை பண்ணி கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகே, முடிஞ்சுங்களா? அது அடுத்து 199வது கேள்வி போகிறோம். 199வது கேள்வி. 199 கேள்வி என்ன சொல்லுது பாருங்க. ஒரு பின்னத்தை அதே பின்னத்தால் பெருக்கி, கவனிங்க, ஒரு பின்னம் இருக்கு x பிரைம் yன்னு ஒரு பின்னம். ஒரு பின்னத்தை அதே பின்னத்தால் பெருக்கி, இப்போ இது கூட பெருக்கினா மதிப்பு என்ன வருது? x² டிவைட் பை y² வருமா? ஓகே. ஒரு பின்னத்தை அதே பின்னத்தால் பெருக்கி அதன் பெருக்கு தொகையை அப்பின்னத்தின் தலைகீழால் வகுக்கணும். இதுதான் அதனுடைய பெருக்கு தொகை. இதனுடைய தலைகீழா, இதுதான் அந்த பின்னம். நல்லா கவனிங்க. பின்னத்தை அதே பின்னத்தால் பெருக்குனா இது மதிப்பு கிடைக்குது. இந்த மதிப்பு வந்து என்ன பண்ணணும்? அந்த பின்னத்தினோட தலைகீழால் வகுக்கணுமா? x/y பின்னம், அதனோட தலைகீழது y/x சொல்லலாமா? அப்படி தலைகீழியால் வகுத்தா கிடைக்கக்கூடியது என்னவா? 18 26 டிவைட் பை 27. இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். கவனிங்க. இப்ப பாருங்க, இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப இதை மேல கொண்டு போகலாம். x² இருக்குது டிவைட் பை y² இருக்குது. இது மேல கொண்டு போனா அப்படியே தலைகீழாக வரும். மேல x வரும், கீழே y வரும். ஈக்குவல் டு 18 26 டிவைட் பை 27. இப்ப பாருங்க, x² இன்ட்டு x, x³ x³ டிவைட் பை y³ ஈக்குவல் டு 18 26 27. இப்போ இது கலப்பெண்ணமா இருக்கு, தகாப்பெண்ணம் மாத்தலாம். அப்ப இது பெருக்குமா? 18 × 27 பாருங்க. 18 × 27 இருக்கு. 7 8 56, 6 மிச்சம் 5, 7 1 7, 7 5 எவ்வளவு? 12 126, 2 8 16, 6 மிச்சம் 1, 2 1 2 1 3, 6 போறீங்க 8 போறீங்க 456 வருதா? 456 ஒரு பிளஸ் 26 இதை கூட்டிக்கணும். அப்ப 6 6 12க்கு 2 மிச்சம் 1, 10 11 1, 512 வருதா? அப்ப 512 டிவைட் பை 27. எதனோட மதிப்பு? x³ y³ இது வந்து கலப்பினத்தை பின்னமா மாத்திட்டோம், நார்மல் பின்னமா.
இப்போ பாருங்க நம்மளுக்கு தேவை அந்த எக்ஸ் பை ஒய்ன்ற பின்னத்தை தான் கேட்குறாங்க. அப்போ இது எக்ஸ் பை பின்னா இப்போ இதுக்கு கியூப் ரூட் ஆஃப் எடுத்தோம்னா இந்த கியூப் கேன்சல் ஆயிருமா? அப்போ இதுக்கு எடுங்க ஒரு 512 எடுங்க. 512 எடுத்தா உங்களுக்கு என்ன வரும்? 2 2 போட்டு பாருங்க. 500 இதை அடிச்சுட்டே போடுறேன். 512 கிடைச்சிருச்சா? இப்போ பாருங்க 512க்கு எடுக்கிறேன். 512க்கு ரெண்டாவது பெல் எடுக்கிறேன். 2 2 4 1 மீறுது 10 I 2 10 1 மீறுது 6 2 12 திரும்ப ரெண்டாவது பெல்ல 1 2 2 2 4 8 2 16 திரும்ப ரெண்டாவது பெல்ல 6 2 12 4 2 8 திரும்ப ரெண்டாவது பெல்ல 3 2 6 2 2 4 திரும்ப ரெண்டாவது பெல்ல 1 2 6 2 12 ரெண்டாவது பெல்ல 8 2 16 ரெண்டாவது பெல்ல 4 2 8 2 2 அப்போ கியூப் பண்றதுனால 3 3 எடுக்கணும். ஒரு 2 எடுக்கிறோம், இன்னொரு 2 எடுக்கிறோம், 1 2. அப்போ கியூப் ரெண்டுனா 3 2 1 2 3 2 அப்போ 2 × 2 × 2 என்ன மதிப்பு? 2 2 4 4 2 8 மேலே 8 வருது. 27 எடுத்துக்க 3 9 9 27 அப்போ 3 மட்டும் எடுக்கிறோம். இப்போ 8/3 8/3 அடிச்சு பாருங்க. 8/3 இருக்குதா? 8/3 ஓர் 3 3 8ல எத்தனை 3 இருக்குது? 2 3 இருக்குதா? 2 6 பேலன்ஸ் எத்தனை நமக்கு 2 2 போறீங்க டிவைட் பை 3. அப்போ ஆன்சர் என்னது? கலப்பு என்ன பண்ணலாம்? 2 2/3 ஆப்ஷன்ல இருக்கு. அப்புறம் சி ஆப்ஷனும் இருக்கு. ஓகே முடிஞ்சிருச்சு. அடுத்து கடைசி கொஸ்டின்ஸ். கடைசி என்னது? -11 கடைசி கூட்டுத்தொடர் கணக்கலாம் பாருங்க. -11 -11 -15 -19 என்ற கூட்டுத்தொடரில் 19வது உறுப்பு கேட்குறாங்க. 19வது உறுப்பு. இப்போ இதில் வந்து ஏன்றது -11 டின்றது டிஃபரன்ஸ் வந்து -15 கழிச்சு பாருங்க. -15 -1 -11 இதுதானே டி. இப்போ -15 இது மைனஸ் இன்னொரு ப்ளஸ் ஆகுது +11 இப்போ -4 டிஃபரன்ஸ் என்னது? -4. இப்போ நம்மளுக்கு என்னாவது உறுப்புக்கான ஃபார்முலா தெரியும். என்னாவது உறுப்புக்கு என்ன ஃபார்முலா நம்மளுக்கு? a + n - 1 × d tn = a + தானே a + n - 1 × d இதுதான் என்னாவது உறுப்புக்கான ஃபார்முலா. இப்போ என்னாவது உறுப்பு பண்றதுனா t 16 இது 19 போடுங்க. ஏக்கு மதிப்பு -11 ப்ளஸ் போடுறேன். என்ன தான் 19 -1 டி வந்து -4. ஓகே புரியுதா? பாருங்க -11 ப்ளஸ் 19ல 1 போனால் 18 18 -4 18 -4 என்னது? 18ல 4 போனால் -11 18ல 4 போனால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு சாரி 18 வந்து 4 இல்லை. என்ன கேட்குறாங்க? 4 இல்லை இருக்கணும். கழிக்க சொல்ல கவனிங்க. சாரி பாருங்க. இப்போ வந்து 19ல 1 போனால் 18 அப்போ -11 ப்ளஸ் 18 × -4 அர்த்தம். 18 4 கூட பெருக்கணும். 18 4 கூட பெருக்குங்க. 8 32 2 மிச்சம் 3 4 4 4 3 7 72 வருதா? இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ். அப்போ -11 ப்ளஸ் -72 இப்போ ரெண்டுத்தையும் கூட்டுங்க. -83 வரும் பாருங்க. ஆன்சர் -83 வந்துருச்சுங்களா? ஏ ஆப்ஷன் கரெக்ட். அவ்வளோதாங்க முடிஞ்சு. 25 கணக்குகள் முடிஞ்சு. ஸோ ஒரு சில கணக்குகள் கொஞ்சம் யோசிக்கிறமா இருந்திருக்கும். ஸோ பாருங்கள். ஏதாவது சந்தேகம்னா திரும்ப ஏதாவது சந்தேகம்னா நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு செய்யலாம். நல்லபடி தேர்வு எழுதுங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். திரும்ப அடுத்த வார தேர்வில் நம்ம இதே மாதிரி எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போகிறோம். மற்ற தேர்வுக்கு படிங்க. ஏதாவது சந்தேகம்னா கேளுங்க. அடுத்து தேர்வுக்கு உண்டான வகுப்புகளும் உங்களுக்கு நாளை முதல் வரும். அடுத்த தேர்வுக்கு என்ன சிலபஸ் கொடுத்துடணும் அதை நான் எடுத்து கொடுப்பேன். ஸோ எல்லாம் நல்லபடி எழுதுங்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.